Hi guys, Instagram திறந்தாலே நிறைய ரீல்ஸ்லாம் வந்துட்டு இருக்கும். அப்படி அந்த ரீல்ஸ்லாம் பாக்கும்போது நம்ம என்ன நினைப்போம், யாராமா பைத்தியம் மாதிரி பண்ணிட்டு இருக்கானே ஒரே டென்ஷனா இருக்கு நம்ம நினைக்கிறோம். அப்படி நினைக்கிறவன் 3 மாசத்துல என்ன ஆயிடுறானா, ஏதாவது ஒரு காலேஜ் ஃபங்க்ஷன்ல கூப்பிட்டு அவனை செலிபிரிட்டின்னு சொல்றாங்க, அவன் கையை காட்டுறான், பொண்ணுங்கலாம் கையை காட்டுது, ப்ளைன் கிஸ் கொடுக்குறான், அந்த அளவுக்கு பெரிய ஆள் ஆயிடுறானுங்க. அப்படி வருங்காலத்தில் யார் யாரெல்லாம் பெரிய ஆளாக ஆவாங்க வாய்ப்பு இருக்கிற சில ஃபேஸ் கட்ஸ் எல்லாம் நான் அந்த வீடியோவில் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அந்த வீடியோக்கெல்லாம் என்னென்னு ஒன்று பார்த்துடலாம். அதுக்கு கீழே நம்ம மக்கள் பண்ண கமெண்டையும் படிச்சிடலாம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க நீங்களாக இருந்தால் மறக்காம கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சரிடா ஸ்மைல் பண்றா. ஸ்டார் படம் எல்லாம் பார்த்தீங்களே, அதில் கவின் ஒரு டைலாக் பேசுவார், ஏய் இந்த மூஞ்சிக்கு என்னடா, இந்த மூஞ்சை நான் நடிச்சு காட்டுறேன்டா, நீங்கள் பார்ப்பீங்கடா அப்படின்னு ஒரு டைலாக் இருக்கும். அதையே வந்து ட்ரோல் பண்ணி ட்ரோல் பண்ணல, சாரி நல்லபடியாக அவர் பண்ணியிருக்காரு. அந்த வீடியோவை பார்த்துக்கலாம். இந்த வீடியோவோட ஃபர்ஸ்ட் கமெண்டை பார்த்துடலாம். ட்ரோல் பண்ணுறவங்க பண்ணட்டும் ப்ரோ, கங்க்ராச்சுலேஷன். ஆன்சர் இருக்கான்னு கேட்டிருக்கா. அப்படி அவர் பேசும்போது வாயில் ஏதோ வச்சிருக்காரு அப்படின்ற ஃபீல் தான் நமக்கு இருந்தது. சரி வாங்க அடுத்த வீடியோவுக்கு போய்டும். இதோட பயங்கரமான ஆள்லாம் உள்ளே இருக்காங்க. என்ன பார்க்குறோன்னா, ஒரு சின்ன குழந்தை பயங்கரமான ஒரு பக்தி பாடல் பாடுது. நானே ஒரு நிமிஷம் என்னடா அது சூப்பராக பாடுது இந்த பாப்பா அப்படின்னு சொல்லி உத்து கேட்டேன். அது என்ன பாட்டு பாடுச்சுன்னு கட்சொல்லி எனக்கு தெரியல. உங்களுக்கும் தெரிஞ்சிருச்சுன்னா கொஞ்சம் கமெண்ட் பண்ணிட்டுங்க. வீடியோ பார்த்துருங்க. எனக்கு என்ன வந்த தேவதையே, சரி பாதி நீ அளவான கொண்ட ராஜயன ராமன் கொண்ட சீதையன மத்தியந்தன் பூரணம் என்ன சாங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுட்டே இருந்தேன். இப்போ கீழே ஒருத்தர் என்ன கமெண்ட் பண்ணிருக்காருன்னா, 9 கோலம் ஒன்றாய்க்கான சாங் தான் இதே அப்படின்னு சொல்லியிருக்காரு. எனக்கு என்னமோ எனக்கு என்ன தேவதையோ அப்படின்ற பாடல் என்ன பாட்டுன்னே தெரில. உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் கமெண்ட் பண்ணிருக்கேன். இன்ஜினியரிங் படிச்சுட்டு பயங்கரமாக சில பேர் காமெடி பண்ணிட்டு இருப்பாங்க. சிரிப்பே வராது, பட் இருந்தாலும் பரவாயில்ல. அது மாதிரி ஒரு காமெடி ஒருத்தர் பண்ணி அதை ரீல்ஸாக போட்டுருந்தா அப்படி அந்த வீடியோவையும் பார்த்துலாம். வாங்க. முடிச்சிருக்காரு. இப்போ ஒரு ஜோக் சொல்றாரு. என்னல வெயில் அடிச்சா வெயில் ஓவர், மழை பெஞ்சா மழை ஓவர், ஸ்கூல்ல லீவ் விட்டா பஸ்ல கூட்டம் ஓவர். இந்த வீடியோவுக்கு என்ன கமெண்ட் வந்துச்சுன்னா, T20ல 20 ஓவர், தோனி இறங்குறது கடைசி ஓவர். யோ பாவியா, பிளே ஆஃப் போகாம வெளியே போயிட்டாங்கயா. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. வெயில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கோடை வெயில் பயங்கரமாக அடிச்சிட்டு இருக்கு. அப்படி கோடை வெயில் பயங்கரமாக அடிக்கும்போது நமக்குலாம் என்ன ஆகுதுன்னா, அந்த மைண்டு ஒரு மாதிரி சேஞ்ச் ஆகிடுது. அப்படி சேஞ்ச் ஆன ஒருத்தர் இங்கே பயங்கரமாக ஒரு ரீல்ஸ் பண்ணியிருந்தாரு. வாங்க பார்த்துடலாம். கோயம்பேடு மார்க்கெட்டில் வந்து பாருடி, நான் கோழி மூட்டை தூக்குறவன் ஆனா என்னடி. கமாண்டு ஆயா திட்டிக்கிட்டே போகுது. ஆயா திட்டுச்சா? போயிருக்கு. ஆமா, நட் ரோட்ல யாராவது இப்படி பண்ணா காண்டாகுமா? ஆவாதா? நெக்ஸ்ட்டு மோஸ்ட்லி வந்து நான் சொன்னேன் இல்லையா, செலிப்ரிட்டிஸ். இந்த செலிப்ரிட்டிஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்ச நாள் அப்படியே சும்மா மூஞ்ச காட்டி ரீல்ஸ் போட்டு திடீர்னு போயிடுறாங்கன்னு சொல்லியிருந்தானே, அது மாதிரி வருங்காலத்தில் அதாவது ஹாலிவுட்டில் கூட நடிக்க திறமை வாய்ந்த ஒரு நடிகரோட ரீல்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். எல்லாம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். நம்ம பயவள்ளியோ கமாண்டு சீனியர் வச்சிருக்காண்டி வயிற்றுல பண்ணி தலைவர் அப்படிதான் இருக்கா. அப்படி அவரோட ரீல்ஸ் எல்லாம் உள்ள போய் பார்த்தேன். படு பயங்கரமா இருக்காரு. கண்டிப்பா செலிபிரிட்டி ஆயிடுவார். சாரி 90 கிட்ஸ்லாம் ஒரு பயங்கரமான மொமெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. என்ன மொமெண்ட்னா, ஆமாம், அந்த கல்யாண மொமெண்ட்டில் அந்த பதட்டத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒருத்தர் ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரு. அந்த வீடியோவை பார்த்தேன், அதையும் உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். வாங்க பார்த்துடலாம். கையை மட்டும்தான் கட்டினாரு, தாலியும் இல்லை. பின்னாடி உள்ள அக்கா மைண்ட் வாஷ், என்னடா தாலியை காணும், பதட்டத்தில் முன்னாடி கட்டி விட்டாரு. கேமராமேன் மட்டும்தான். மோஸ்ட்லி நம்மளுக்கு எல்லாருமே எடிட்டிங்னா பிடிக்கும். அதாவது நம்ம நல்லா இல்லாத ஃபோட்டோ யாராவது கொஞ்சம் நல்லா பண்ணி கொடுப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சில பேர்கிட்ட கொடுப்போம். அவங்க ஒரு படும் பயங்கரமாக எடிட் பண்ணி கொடுப்பாங்க. அப்படி எடிட் பண்ண வீடியோ ஒன்று வைரலாக போயிட்டு இருக்குது. என்னன்னு பார்த்துடலாம் வாங்க.
ஏய் இந்த பாட்டை வச்சு எடிட் பண்ணி கொடுறான்னு கேட்டேன். ஆனால் ஈகிளில் பறந்துற அளவுக்கு எடிட் பண்ணி தெரியாதா? ஸோ இத்தனை வீடியோக்கள் தான் உங்களுக்காக நான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். இது மாதிரி ட்ரெண்ட் ஆகிறதுக்காக கண்ணாவண்ணான் வீடியோ போட்டுட்டு காமெடி பண்ணிட்டு தெரியறது ஒரு கூட்டமாக இருந்தாலும் நமக்கு திறமை இருக்குது உண்மையா அப்படின்ற திறமையை மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணி ரீல்ஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க. அப்படி ஒரு ரீல்ஸையும் நான் பார்த்தேன். அந்த வீடியோவையும் இப்போ நான் போடுறேன். அவரோட ஐடியும் நான் கீழே ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல ஏதோ ஒரு வாய்ப்பு உங்களால் கொடுக்க முடிஞ்சா, இந்த வீடியோ பார்க்குற யாரோ ஒரு பெரிய இடத்துல இருந்து ஒரு வாய்ப்பு உங்களால் கொடுக்க முடியும்னு நினச்சிங்கன்னு சொன்னீங்கன்னா அவருக்கு கண்டிப்பாக அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்க. நன்றி, வணக்கம்.